ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஸ் கிச்சன் லவ் சேனல். இன்னைக்கு லஞ்சுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டு மசாலா வச்சு சூப்பராக ஒரு காலிஃப்ளவர் குருமா தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. வாங்க என் ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டு கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் அதை ஆட் பண்ணி உரமாக வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு தக்காளியும் முந்திரி பருப்பையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டு வானலில் எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸை போட்டு தாளிச்சிக்கலாம். பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கல்லுப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் ஒரு 5 மினிட்ஸ் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு 1½ ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். நார்மல் ஸ்பூனில் 1½ ஸ்பூன் போட்டு அது நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி அண்டு முந்திரி பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அந்த எண்ணெய் திரண்டு வர வரைக்கும் நல்லா நல்லா ப்ரௌனாக நல்லா எண்ணெய் திரண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவர் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா அந்த பேஸ்ட் நல்லா அதில் நல்லா ஒட்டுற வரைக்கும் நல்லா அதை சூப்பராக வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். வதக்கி விட்டுக்கிட்டே இருந்துட்டு தென் நம்ம அரைச்சோம் இல்லையா தக்காளி முந்திரி பருப்பு பேஸ்ட்டு அதில் தண்ணி விட்டு அதை நல்லா அலசி இதில் ஊற்றிக்கிட்டு அது நல்லா கொஞ்ச நேரம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். ஏன்னா ஏற்கனவே பாயில்டு ஆகிருக்கு இல்லையா, நம்ம சுடு தண்ணியில் போட்டதுமே நல்லா வெந்து தான் இருக்கும் காலிஃப்ளவரு. அதனால் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சாலே போதும். சூப்பராக இருக்கும். அதில் கொஞ்சம் மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க பிளேட் போட்டு. திறந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்குது பாருங்கள். காலிஃப்ளவர் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷை மட்டும் உங்கள் கிட்ஸ்க்கு லஞ்சுக்கு கொடுத்து பாருங்கள். நம்பவே மாட்டீங்க. சாதம் மிச்சம் எடுத்துகிட்டே வர மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்பி செஞ்சு தர சொல்லி உங்கள்கிட்ட கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு நான்வெஜ் லவ்வர்ஸ் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் என்னங்க நான்வெஜ்ஜு, சண்டேயில் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.